என்ன பூஜை ஏற்பாடெல்லாம் நடக்குது? வாய்ஸ மாத்திரு, இந்த குரலை மாத்திரு. குரலை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆயுஷே பாதியா குறைஞ்சு போச்சு. அவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நல்ல பொண்ணா பணக்கார வீட்டு பொண்ணாமா? என்கிட்டே வா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. இல்ல, சில பேர் நடந்த விஷயம், நடக்க போற விஷயம் எல்லாத்தையும் சரியா சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அறிவுன்னு உனக்கு இல்ல, சுய அறிவு உனக்கு இல்ல. அந்த அறிவு யோசி. முட்டாப்பே கதை. முட்டாப்பேல இந்த மாதிரி விஷயத்துல படிக்காதவனோட படிச்சவன் தான் டேஞ்சரு. இதெல்லாம் அதிகமா நம்புறதே இவனுங்க தான். மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா முதல்ல நம்ம மேல வைக்கணும். உன்ன மாதிரி சாமியார்களை நம்பி நடு ரோட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் நான் பாத்துருக்கேன். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படியே சாமியார் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. தெரியாம சொல்லிச்சு. ஆனாலும் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றால என்ன அடி சிஞ்சக்குங்கறீங்க. ஏதோ ஃப்ராடு தான் போல இருக்குது. பார்த்தாலே தெரியுது. வெளியே போய் நம்ம ஏதாவது சொல்லிட போறோம்னு பயப்படுது. முடியாது, தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பண்ற மாதிரியே தெரியல. ஏதோ சூனி வைக்கிற மாதிரி இருக்கு. பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கோடா. டேய் போடா. கத்துறாங்க. அவங்களுக்கு அருள் வந்துருச்சுடா. ஏன்டா நீ ஏதோ உங்களுக்கு அஸ்டன் மாதிரி பேசிட்டு இருக்கிற? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? கல்யாணத்தன்னைக்கு உனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா, அலாட்டாய். எனக்கு முதல்ல பார்த்த பொண்ணுதான் ஓ ரெண்டாவது பையனுக்கு கட்டி வச்சிருக்க. நீங்க என்ன மேம்? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சைடுல தானே நிக்கிறேன். ஏடி தம்பி, அதான் உன் வாழ்க்கையில செஞ்ச மொத தப்பு அதுதான். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கன்னா அவங்கள பத்தி நீ பேசு. எங்க பேசினாலும் சுத்தி சுத்தி என்கிட்ட வராத. இந்த வீட்டுக்கு ஒரு ரெண்டாவது மருமக வந்ததுதான் சாபக்கேடு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. ஏன்னா என் பக்கிட்ட என்ன நிக்கிறீங்க? அங்க போங்கண்ணே. என்னதான் ஃபாலோ பண்ணுமா நீங்க? பிடிக்கலதான், ஆனா இவர்தான் வாக்கு கொடுத்துட்டேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அழுகுற? ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ?